மறுபடியும் கீழே வேர்வைக்கு மேலே கனி கொடுப்பீர்களா? கர்த்தர் இந்த நாட்களிலும் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் பேசினால், நீ எப்பேற்பட்ட சிந்தனையா இருந்தாலும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் அதை விட கீழாக இன்னும் தாழ்ந்த நிலைமைக்கு போகக்கூடியதான உலகம் தான் இப்ப இருக்கிற இந்த உலகம். எங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழல்கள், எங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள், ஏன் இவன் இந்த குடும்பத்தில கூடி அப்படியான காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால், அவர் மறுபடியும் கீழே மேற்பட்டு மேலே கனி கொடுக்கத்தக்கதாக அவர் வாழ வைக்க வல்லவராம். அவர் சொல்ற, நான் உனக்கு வழியை காட்டுவேன், நீ அந்த வழியில நடந்தாயா இருந்தால் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ அந்த ஆலோசனையை கேட்டு நடந்தாயா இருந்தால் நீ கீழாகாமல் மேலாவாய். அது இந்த நாட்கள் தான். யாக்கோபு ஏற்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பெருநாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஜனங்கள் ஒரு இனத்தாரால அடிமைப்படுத்தப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க. அந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யம் எழுப்பி வருகிறது என்று சொன்னால், அவர்களை எதிர்த்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜ்யம் எழுப்பி வருகிறது. அது நீ சொன்ன அந்த விரோதமாக அவன் எச்சரிக்கிறான். நீங்கள் எதுவரைக்கு நம்பி ஒரு ராஜாக இருந்தது. அவர் சொல்ற, உங்களை தப்பு வைக்கிறது யார் என்று பார்ப்போம். அந்த மனுஷர் எங்களை தப்பு வைக்கிறது யார் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனுடைய பார்வையில நாங்கள் சிறுபான்மையினர்கள், நாங்கள் விலகினர்கள், நாங்கள் பலமில்லாதவர்கள் தான். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிறவர் யாரு? அவர் பணமானை முறியடிக்க வல்லவர். அவருடைய செவியிடம் இருந்து அவர் அதுக்கு என்ன செய்வார் அப்படி சொல்லுவாங்க. நான் என் துரட்டை மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். எங்களுக்கு எதிராக எந்த வல்லமே எழுந்தினாலும், எந்த சத்துரு எழுந்தினாலும், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் எங்களுக்காய் கொடி பிடிப்பாராம். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீ உயிரோடு இருக்க மட்டும், உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாங்கள் நம்பி இருக்கிறது யாரு? கர்த்தரை. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை எந்த சத்துருவாலையும் ஜெயிக்க முடியாது. எந்த பலவானோ, எந்த நீதியம் பேசுகிற எந்த மேன்மையான ஒரு ராஜ்ய அதிகாரியா இருந்தாலும், எந்த ராணுவ அதிகாரியா இருந்தாலும் யாரும் ஜெயிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், அவர்களையே உருவாக்கி இந்த தேசத்தை வைத்திருக்கிறவர் தான் என்ன ஆண்டவர். நான் எனக்கு சொல்லுகிற இந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நீ நடந்தாயா இருந்தால், ராஜா உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துகிற கடிவாளம் போட்ட குதிரையாக, ராஜா சவாரி வருகிற குதிரையாக கர்த்தர் வலம் வருவார் உன்னோடு கூட இருந்து. அப்பொழுது என்ன நடக்கும்? ராஜா சவாரி செய்கிற குதிரையாக உனக்கு மேன்மை கிடைக்கும். ஆனால் கடிவாளம் போடப்பட்டிருக்க வேணும். அதான் என்ன? சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தர் இந்த ஆண்டில் எங்களுக்கு கொடுத்தான வாக்குத்தத்தம் சங்கீதம் 38. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிற அன்பு மகன் கீர்த்தி வந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷம். கர்த்தர் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்து சபை ஜனங்களை பலப்படுத்தினார். இதே போல ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதமாக கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தினார். எல்லாவற்றையும் பார்க்கிறோம். நாங்கள் வேறு இடத்தில் 1000 கூடுவதை விட தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் மேலானது. இந்த மேலான தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் மேலானவர்கள், மேலான பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆனபடியால் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் தான் மேன்மக்கள். அது யார் எப்படிப்பட்ட உயர் ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் மேன்மை பாராட்டினாலும், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை. ஒரு சில சனமா இந்த இடத்துல இருக்க பார்க்க தெரியும். ஆனால் நாங்கள் உலகத்தையே உண்டாக்கினவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வாலிபனை உருவாக்கினவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்.
அவங்க வாலிபர்கள் தான் இருக்கிறாங்க. நாங்க வாலிபன்றையே உருவாக்கினவருடைய பிள்ளைகள் நாங்க. அவருடைய ராஜாவுடைய பிள்ளைகள் நாங்கள். அப்படியாக நாங்க வந்திருக்கிறோம். நாங்கள் ராஜாவின் பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் ஏசாயா 37-39. ஏசாயா 37-39. யூதா வம்சத்தாரின் தப்பி வீழ்ந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. யாராம்? யூதா வம்சத்தாரில் தப்பி நீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் இதுதான் போயிட்டு மறுபடியும் வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு கீழ் வந்திருக்கிறதான எவரா இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய சந்ததியினர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்திலும் யூத ராஜ சிங்கமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூடி வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்களா? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். நாங்கள் கீழே வேர் பற்றினவர்களாக இருக்கிறோம் என்பதை பிசாசானவன் எப்படி செய்வான் என்று சொன்னால், நாங்கள் எங்களை மறைத்து வைத்திருப்பார், எங்களுடைய கண்களை கட்டி வைத்திருப்பார். நாங்கள் வேர் பற்றி இருக்கிறோம் என்பதை மறந்துவிட செய்வான். ஆனால் என்ன செய்வான் என்று சொன்னால், நீ வெட்டப்பட்ட மரம் என்பதைத்தான் என்ன செய்வான் எங்களுக்கு சுத்தி காட்டி கொண்டிருப்பான். உன்னால் வளர முடியாது, நீ வெட்டப்பட்டு விட்டாய், நீ தரமட்டமாக்கி விடப்பட்டாய், நீ இடிக்கப்பட்டு விட்டாய், உன்னால் இனி எழுப்ப முடியாது என்ற சிந்தனையோட தான் பிசாசானவன் என்ன செய்வான் என்று சொன்னா, இந்த உலகத்து காரியங்கள், எங்களை சுற்றி இருப்பவர்கள் மனுஷர்கள் எவ்விதத்தா இருந்தாலும் எங்களை அமிதமான ஒரு மனப்பான்மைக்குள்ளாக அடக்கி கட்டுப்படுத்தி வாழுகிறதான சூழ்நிலை கூடாகத்தான் நான் எங்களுடைய வாழ்வும் கடந்து போகக்கூடியதாக எங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும். ஆனால் அது ஒவ்வொன்றும் நடக்கிறது இந்த உலகத்தில் நடந்தாலும் எங்களை அறியாதபடிக்கு ஏதோ ஒரு சக்தி தான் அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு மிஞ்சினதை அந்நிய சக்தி, அது அசுத்த ஆவி, சாத்தானின் கிரியை என்று சொல்லி, அந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில நாங்கள் இவ்விதமான சிந்தனை கூடாக போகக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலும் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் பேசினார், நீ எப்பேற்பட்ட சிந்தனையா இருந்தாலும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். என்று சொன்னால், நாங்கள் மறுபடியும் எழுப்ப முடியாதபடிக்கு எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த இருந்த வண்ணமாகவே இருக்கத்தக்கதாக, அது என்று சொன்னால் அதை விட கீழாக இன்னும் தாழ்ந்த நிலைமைக்கு போகக்கூடியதான உலகம் தான் இப்ப இருக்கிற இந்த உலகம். எங்களை சுற்றி இருக்கிற இந்த சூழல்கள், எங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள், ஏன் இவன் எங்கள் குடும்பத்துல கூடி அப்படியான காரியங்கள்லாம் நடக்குது. ஒருவன் எழுப்பி வந்தால் அவனை இழுத்து விடுதோடும் என்று சொல்லியான மனப்பான்மையில தான் இந்த சமுதாயமோ, உலகமோ, குடும்பமோ, சகோதர வாழ்வையோ, கணவன் மனைவியோ, எப்பேற்பட்ட வாழ்விலையும் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையும், தள்ளி விடுகிற மனப்பான்மையும், இடித்து விடுகிற மனப்பான்மையும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால், அவர் மறுபடியும் கீழே மேற்பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதாக அவர் வாழ வைக்க வல்லவராம். எப்படி என்று சொன்னால், அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்கும் பொழுது அவர் சொல்ற, நான் உனக்கு வழியை காட்டுவேன், நீ அந்த வழியில நடந்தாயா இருந்தால் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ அந்த ஆலோசனையை கேட்டு நடந்தாயா இருந்தால் நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கீழே வேர் பற்றி
மேலே கனி கொடுப்பாய். கனி கொடுப்பாய். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 27:6 வாசிங்கய்யா. ஏசாயா 27:6. யாக்கோபே வேர்வற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனாக நாட்கள் வரும். ஆமென். அது இந்த நாட்கள் தான். ஆமென். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நாட்கள் வரும். அப்ப ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லிக்க அப்ப இல்ல, அது நாட்கள் வரும். அப்ப அந்த நாட்கள்ல தான் நாங்கள் இப்ப இருக்கிறோம். பாருங்க, நாங்கள் இப்ப இருந்து கொண்டு நாங்க சொல்லலாமா, நாங்கள் எங்களுக்கு இவ்வளவுதான், எங்களுக்கு இதை மிஞ்சி வாழ முடியாது, அல்லது கடவுள் கொடுத்த அளவு இவ்வளவுதான், அல்லது இதுதான் விதி, அல்லது இதுதான் தலை எழுத்து. ஆண்டவர் சொல்லுகிற தேவன் எப்படி என்று சொன்னா, முதலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தில் பலனாக காலம் வரும். அப்ப அந்த காலத்துலதான் ஆண்டவருடைய ஜனங்கள் ஒரு இனத்தாரால அடிமைப்படுத்தப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க. அதேதான் இந்த ஏசாயா 37 அதிகாரத்துல தேவ ஜனங்களை ஒரு இன்னொரு ராஜ்யம் வந்து நெருக்குகிறது, அடிக்கிறது, ஒடுக்கமாகிறது. அப்ப அந்த ஒடுக்குற அந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் சொல்லுறார் எப்படி என்று சொன்னா, அதே 37 அதிகாரத்துல 29 வசனத்திற்கு வாசிப்போம். ஏசாயா 37:29. ஏசாயா 37:29. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளை நிறைவேற்றப்படுத்தினார். நான் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியில் உன்னை திரும்ப பண்ணுவேன். ஆமென். ஆண்டவருடைய விருப்பம், தேவனுடைய ஜனங்கள் என்னன்னு சொன்னா, அவர்கள் மறுபடியும் அவர்கள் வேர் பற்றி பூ பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய விருப்பம். தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் அபிதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாயிருந்து அவர் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யம் எழுப்பி வருகிறது. ஏன்னு சொன்னால், அவர்களை எதிர்த்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜ்யம் எழுப்பி வருகிறது. அந்த ராஜ்யத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து, எனக்கு ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் கொந்தளித்து தான் இந்த ராஜ்யம் வருது, இந்த ராஜா வருகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனம் என்னுடைய ஜனம், அந்த ஜனம் என்னுடைய ஜனம். அப்ப நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே. அப்ப தேவன் என்ன செய்யறார், கேட்கிறவனா இருக்கிறார். ராஜா ஒரு ராஜ்யம் விரதா இருந்தா அந்த குடிகளுக்கு விரோதமாகத்தான் மாற. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், எனக்கு விரோதமாய் வந்தார். அது நீ சொன்ன அந்த விரோதமாக அவன் எச்சரிக்கிறான். நீங்கள் எதுவரைக்கும் நம்பி இருக்கீங்க உங்கள் ராஜாவை சொல்லி ஊழியக்காரன் இரவு ஜபத்தில் அவர் எடுத்தார் நன்றி ஆராதனையில. அப்ப ராஜா எச்சரிக்கிறார், பயப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவருடைய சத்தம், அந்த சத்தம் ஆண்டவருடைய செவியில இருக்குது. இவர் ஜனத்துக்கு பேசுறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது. அவர் சொல்றார், உங்களை தப்புவிக்கிறது யார் என்று பார்ப்போம். அந்த மனுஷர் எங்களை தப்புவிக்கிறது யார் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவனுடைய பார்வையில நாங்கள் சிறுபான்மையினர்கள், நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் பலமில்லாதவர்கள் தான். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிறவர் யாரு, அவர் பலவானை முறியடிக்க வல்லவர். அந்த பலவான் கையில் உள்ள அப்புகளாய் நாங்கள் இருக்கிறோம். அந்த பலவானை முறியடிக்கிற கர்த்தருடைய செவியில விழுகிறது. அவன் எங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்தது, அவன் எங்களுக்கு விரோதமாய் பேசின அந்த பேச்சும் அவருடைய செவியில விழுது. அவர் அதுக்கு என்ன செய்வார் பதில் சொல்லுவாங்க, நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். எங்களுக்கு எதிராக எந்த வல்லமை எழும்பினாலும், எந்த சத்துரு எழும்பினாலும், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் எங்களுக்காய் கொடி பிடிப்பாராம். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீ உயிரோடு இருக்க மட்டும், உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப கர்த்தர் எங்களுக்காக அவர் எதிர் நின்று எங்களுக்கு யாரெல்லாம் எங்களைத்தான் பேசுகிறார்கள், எங்களைத்தான் தாக்குகிறார்கள் என்று அவர்கள் செயல்பட்டாலும் நாங்கள் நம்பி இருக்கிறது யாரை,
கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை எந்த சத்துருவாலையும் ஜெயிக்க முடியாது. எந்த பலவானோ, எந்த வீரியம் பேசுகிற, எந்த மேன்மையான ஒரு ராஜ்ய அதிகாரியா இருந்தாலும், எந்த ராணுவ அதிகாரியா இருந்தாலும் யாரும் ஜெயிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களையே உருவாக்கி இந்த தேசத்தை வைத்திருக்கிறவர் தான் எங்கள் ஆண்டவர். அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் போது எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆகவே நாங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் எந்த வல்லமையும் எங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் நான் உனக்கு காண்பிக்கும் வழியில நடவுங்கள், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ என் ஆலோசனையை கேட்டு நட. அப்பொழுது எந்த சூழ்நிலையோ, எந்த அதிகாரங்களோ, ஆட்சிகளோ எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் வந்த வழியே போகும்படி அவைகளை நான் திருப்பி அனுப்புவேன். அதுவும் அப்படியா? ஒரு குதிரைக்கு கடிவாளத்தை கட்டி திருப்பி அந்த திசை திருப்புமா போல குதிரைக்கு கடிவாளம் தெரியும். கடிவாளம் குதிரைக்கு மூக்கிலும் வாயிலும் போட்டு கட்டி அந்த கயிறுல குதிரையில சவாரி செய்கிறவன் வச்சிருப்பார். அந்த கயிறால குதிரையை அசைய பண்ணுவது, குதிரையை வழிநடத்துகிறது. அதான் கடிவாளம். வாயில போட்டு வைக்கிறது அந்த கடிவாளம். ஆண்டவர் சொல்றார், அவருடைய சகல அசைவும், அவருடைய சகல இயக்கங்களும், அந்த குதிரையை எப்படிமாக குதிரை சவாரி இயக்குறானோ அவ்விதமாக அவருடைய சகலதும் அவருடைய கரத்தில் இருக்கு. அவ்விதமாக அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு துரட்டை விட்டு அந்த திசை திருப்புமா போல அந்த வழியாக எந்த சக்தி வந்தாலும் அதை திருப்பி விட அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல சங்கீதம் 32:8 கீழே வாசிப்போம். சங்கீதம் 32:8 கீழே அடுத்த வசனம். கண்ணை வைத்துள்ள ஆலோசனை சொல்லுவேன் இல்லையா? வாடினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் இல்லை, உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். பாருங்க, வாடினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை. அப்ப இந்த குதிரையை நான் வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும். இல்லைன்னு சொன்னா குதிரையை வழி நடத்த முடியாது. குதிரை ஒரு சுயாதீனமாக ஒரு சுய இச்சையின்படி வாழணும் என்று சொல்லி விரும்புகிற மிருகம் தான் குதிரை. அந்த குதிரைய ஒரு சவாரி வழி நடத்த வேண்டும் சொன்னா, ஒரு பிரயாணத்துக்கு பயன்படுத்த வேண்டும் சொன்னா கடிவாளம் போட்டுத்தான் அதை பயன்படுத்த முடியும். ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடிவாளம் போடாட்டால் அந்த குதிரையை யாராலும் இயக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்றார், அபிதமாக புத்தி இல்லாத குதிரையா, அந்த கடிவாளம் இல்லாத அந்த குதிரையை புத்தி இல்லாத தன்மையாகத்தான் நடக்கும். அதுக்கு போற வழி தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த குதிரை இயல்புகள் தெரியும் என்றபடியே அதை பற்றி நான் விளங்கப்படுத்த முடியும் தேவையில்லை. அந்த குதிரை செயல்பட முடியாது. குதிரை அங்க போகும், இங்க போகும், துள்ளும், டான்ஸ் ஆடும், தானே தன்னுடைய சுயமாக தன்னுடைய வாழ்வை அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சு கொண்டிருக்கும் குதிரை. ஆனா அந்த குதிரை அந்த கடிவாளத்தை போட்டுத்தான் அதை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் சொல்ற, அந்த புத்தி இல்லாத குதிரையை போல நீ இருக்காத, கடிவாளம் போடப்பட்ட குதிரையை போல நீ இரு. அப்ப அந்த கடிவாளம் என்னத்துக்கு போடப்படும்? அந்த கடிவாளத்தை குதிரையை போட்டு குதிரையினுடைய சிந்தனைய திருப்பி கொண்டுதான் வழிநடத்தப்படுகிறாரு. அந்த சவாரி என்ன செய்வான்? குதிரை இந்த பக்கம் போனா குதிரையை கடிவாளத்தை திருப்பி அந்த குதிரை போக வேண்டிய வழியை சவாரி செய்கிறவனோ அந்த குதிரையை வழி நடத்துகிறவனோ நடத்துவான். அந்த அந்த வழி குதிரையின் அந்த திருப்புற காரியம் என்னவா ஆண்டவர் இதுல சொல்லுகிறது, அந்த குதிரையை போல நீ புத்தி இல்லாமல் இருக்காத, நீ புத்தி உள்ளவனாயிரு. அந்த புத்தி தான் என்ன? உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனதையும் உன்னுடைய புத்தியையும் நீ இந்த நான் உனக்கு போதிக்கிற இந்த போதனையினால், நான் உனக்கு சொல்லுகிற இந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நீ நடந்தாயா இருந்தால் ராஜா உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துகிற கடிவாளம் போட்ட குதிரையாக, ராஜா சவாரி வருகிற குதிரையாக கர்த்தர் வலம் வருவார் உன்னோடு கூட இருந்து. அப்பொழுது என்ன நடக்கும்? ராஜா சவாரி செய்கிற குதிரையாக உனக்கு மேன்மை கிடைக்கும். ஆனால் கடிவாளம் போடப்பட்டிருக்க வேணும். அதான் என்ன? சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தருடைய ஆலோசனையை
கட்டிவிட்டு நாங்கள் மனுஷருடைய சத்தத்தை கேட்டு மனுஷருடைய காரியங்களை கவனிப்போமா இருந்தால் அது மனுஷனுடைய காரியமாய் போய்விடும். மனுஷன் அதான் ஆவியிலே சொன்னேன், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள். அவனுக்கு நாசியில இந்த ஜீவன் இருக்க மட்டும்தான் மனுஷன் இருப்பான். அவன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு அவன் இருக்க மாட்டான். ஏன்னு சொன்னா அவனுக்கு அவனுடைய சுவாசம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமோன்றது தெரியாது. ஆனால் அவருடைய சுவாசத்தை உண்டு பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர். அவருக்கு சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் நாங்கள் எவ்விதத்திலேயும் நாங்கள் மனுஷருடைய வார்த்தைகளுக்கு நடக்கிற மாதிரி அவருடைய வார்த்தைப்படி நடந்த மாதிரி இல்லை. அவர் மேன்மையாளரை தனக்கு நேராக அவர் எவ்விதமாக இந்த பூமியில் மனுஷர்களை வாழ வைக்க வந்தாரோ அவ்விதமாகவே வாழ வைக்க வந்தவர் சொன்னவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதே மாதிரி செய்தார். அதே மாதிரி தான் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வசனம் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. அதன்படியே கர்த்தர் வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னா எங்கள் சிந்தனைகளை போக்கஸ் பண்ண வேணும். எங்கள் சிந்தனை தான் மனதை அரை கட்டினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுருவில சொல்லப்படுகிற உங்கள் மனதை அரை கட்டினவர்களாக இருங்கள். மனது அரை கட்டப்பட வேணுமா? அதை நீங்க மனது அரை கட்டப்படலாம். இடத்துல அறையில தான் கட்டுறது. மனதில் அரை கட்டப்பட முடியும். பாருங்க, நாங்கள் அறையில ஒரு ஜீன்ஸை போட்டோ அல்லது ஒரு உடுப்பை போட்டோ அறையில இறுக்கி கட்டாத உடுப்பு என்ன செய்யும்? விழுந்தா என்ன ஆகியிருக்கும்? அவமானம். அதே போலதான் மனதின் அறையை கட்டுகிறது எங்களுக்கு வெளியாக தெரியாது. இந்த மனமானது நாங்கள் இந்த கடிவாளத்தினால் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம். வெளிப்பிரகாரமான அறை கண்ணுக்கு தெரியுது, அது விழுந்தால் மாம்ச பிரகாரமான அவமானம். ஆனால் எங்கள் சிந்தனையின் ஊடாக எங்கள் மனதின் ஊடாக எண்ணத்தின் ஊடாக நாங்கள் இந்த மனதை நாங்கள் அரை கட்டாவிட்டால் அதன் ஊடாக பிரதிபலிக்கிறதா என்ன? கிரியை. குதிரை எவ்விதமாக நாங்கள் கடிவாளம் போட்டு திசை திருப்புகிறோமோ குதிரை நடக்க வேண்டிய வழியில நடக்குது. அதே போலதான் எங்கள் மனதுக்கு நாங்கள் கடிவாளம் போட்டு கட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், குதிரையானது கடிவாளத்தினால் திசை திருப்பப்பட்டாலே ஒழிய அது திருப்பப்பட முடியாத அந்த புத்தி இல்லாத குதிரையை போல நீங்க இருக்க வேண்டாம். உங்கள் மனங்கள் கட்டப்பட்டிருக்கட்டும், அரை கட்டப்பட்டிருக்கட்டும். அப்பொழுது என்ன செய்யப்படும்? நாங்கள் பூரணமாய் இருப்போம். அவமானம் இருக்காது, நிந்தை இருக்காது. எங்களுடைய சிந்தை எப்பொழுது தேவனை நோக்கி இருக்கும். தேவனுடைய போதனையை கேட்டு நாங்கள் வாழ்ந்தமா இருந்தால் அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக இருக்கும். இந்த உலகத்து காரியத்துக்கு தப்பி காத்து கொள்ள முடியும். பொல்லாப்புக்கு நீங்களாக்கி விலக்கி காத்து கொள்ள முடியும். அவர் காப்பார். என்ன சொன்னா அந்த வசனத்தினோட நடக்கும் பொழுது வார்த்தைதான் என்ன? எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைப்படி நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில கர்த்தர் நடத்துவார். அவ்விதமாக கர்த்தர் சொல்லுகிற பாருங்க, 1 பேதுரு அதே வசனத்திலே பாருங்க, 1 பேதுரு 1:13 வாசிங்க. அதுக்கு கீழே 1 பேதுரு 1:13 உங்கள் மனதை நிறைய கட்டி கொண்டு அதே மாதிரி 1 பேதுரு அதிலேயே 14ஆம் வசனம் வாசிங்க. அதுதான் எப்படி சொன்னா கர்த்தர் அவர் பரிசுத்தர். அப்ப நாங்கள் மனதின் அறையை கட்டாவிட்டால் என்ன நடக்கும்? ஆண்டவர் கீழே சொல்றார் பரிசுத்தர். அப்ப அந்த மனதின் அறையை கட்டாத பட்சத்துல எங்களுடைய சிந்தை அலைபாயிர மாதிரி போயிடும். அப்ப ஆண்டவர் வலியுறுத்துறார், நான் பரிசுத்தர். அப்ப அதுக்கு முதல்ல என்ன நடந்திருக்குது? அறை கட்டாத மனதின் அறை கட்டப்படாத பட்சத்துல பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பேதுரு எச்சரிக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் ஆகியால் பரிசுத்தராய் இருங்கள். அதுக்கு மேல சொல்லியிருக்கிறார், உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். புத்தியில் தெளிவுள்ளவர்களாயிருங்கள். புத்தி தெளியாதவர்கள் என்ன செய்வார்கள்? பைத்தியக்காரர் செய்வதறியாது செய்ய மாட்டேன், தெரியாது என்ன செய்யறேன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்வார்கள். அவர்களுடைய சுயநினைவு தெரியாது. நாங்கள் எப்படி இருக்கிறோம் பைத்தியத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும்
மனதின் அறையை கட்டிக்கொண்டு சிந்தனையை தேவனுடைய சிந்தனையினால நிரப்பி, அதுதான் என்னன்னு சொன்னால், நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். இப்ப நான் காட்டும் வழியை நீ நடக்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய போதனையை கேள். நீ நல்ல வழியில தெளிந்த புத்தியோடு உன்னுடைய மனதின் சிந்தனை ஒருமனப்பட்டு சிந்தனை ஆனது நிதானமா இருக்க வேண்டுமா இருந்தால், நான் சொல்லுகிற இந்த ஆலோசனையின்படி நடந்தால் என்னவா இருக்குமா? அந்த புத்தி இல்லாத குதிரையை போல அல்ல, புத்தி உள்ள குதிரையாக, கடிவாளம் கட்டின குதிரையாக நாங்கள் இருப்போமா? வேதத்தில் ஒரு மனுஷனை பார்ப்போம் பாருங்க. நான் அன்றைக்கு இதை நான் சொன்னேன், நான் நியூ இயர்ல இருந்து அதோட சேர்த்து இன்னொரு அதுல பொய்கள் தான் வருது. யோசேப்பு என்ற ஒரு மனிதன் இவ்விதமாகத்தான் வாழ்ந்தார். யோசேப்பு ஒரு சாதாரண எங்களை போல ஒரு மகன் தான். 16 வயது நிறைந்த பொழுது யோசேப்புக்கு ஆண்டவர் இடைப்படுகிறார். அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தினூடாக யோசேப்பை ஆண்டவர் வழிநடத்த சித்தமா இருக்கிறார். அவருடைய காரியங்கள் நிறைவேறும் வண்ணமாக ஆண்டவர் யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை தெரிஞ்செடுக்கிறார். அந்த யோசேப்பு ஒரு குடும்பத்தின் மகன். குடும்பத்துல அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் இருக்கு. அந்த யோசேப்பு ஒரு குடும்பத்தின் மகன். அந்த மகனுக்கு ஆண்டவரோட தரிசனம் கொடுக்கிறார். தன்னுடைய காரியம் இந்த பூமியில நிறைவேறும் அந்த மகனின் ஊடாக சொல்லி அந்த மகன் அந்த தரிசனத்தை சொல்லுகிறார். சகோதரர் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அந்த சகோதரரால அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வருவீர்கள், சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் என்னை வணங்குறதுன்னு சொல்றேன். 12 அறிக்கட்டும் என்னை கால விழுந்து வணங்குறதுன்னு சொல்லி அவருடைய தாய் தகப்பன் சகோதரங்கள் எல்லாரும் என்னிடமாக வருவார்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்ததை அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த தரிசனத்தை அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் உன்னுடைய காலில் வந்து விழுவோமா என்று சொல்லி அவனுடைய தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவனுக்கு விரோதமாக அவனை அழிக்க பார்க்கிறார்கள். குடும்பம், சகோதரர்கள் அழிக்க பார்க்கிறார்கள். அதே போல அந்த சகோதரனை அழிக்க வகதேடி ஒரு பாலின் கிணத்துல கொண்டு போடுறாங்க. கிடங்கில பேருந்து ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக அவனை தூக்கி வழியால வந்த வழிபோக்கர்களுக்கு விற்கிறாங்க. வித்தவன் கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு அதிகாரி வீட்டுல கொண்ட வேலைக்காரனாக கொடுக்கிறான். அந்த வேலைக்காரனாக அங்க இருக்கும் பொழுது அங்கேயும் அந்த வேலைக்காரனாக இருக்கிறாள் அடிமையை போட்டு அந்த எஜமாட்டி துன்புறுத்துறான். அந்த இடத்திலேயும் அந்த யோசேப்பு என்ற ஒரு மகன் தேவனுடைய தரிசனத்தின்படி நான் அழைக்கப்பட்டனான் என்று சொல்லி அந்த தரிசனத்துக்காகவே தனக்கு இந்த பாடுகள் உண்டாயிருக்கிறது, இந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தாலும் அறியலையோ, ஆனால் அந்த தரிசனத்தை கொடுத்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த பயபக்தியோடு அவன் அந்த இடத்திலும் தன்னை காத்துக் கொள்றான். தேவையில்லாமல் அவனுக்கு பழியல். அவனை திரும்பவும் கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையில போட்ட பொழுது அந்த இடத்துல அன்னை ராஜ சமூகத்தில இருந்து ஏதோ குற்றம் செய்தவர்கள் சிறைச்சாலைக்கு வராங்க. வந்த இடத்துலதான் யோசேப்பை சந்திக்கிறாங்க. யோசேப்பு கேட்கிறார், மனுஷரிடத்துல தன்னுடைய நிலைமையை சொல்றார். நீ ராஜ சமூகத்துல இருந்த ஐயா வந்திருக்கிறேன், நான் சிறையில இருக்கிறேன், அநீதி ஒன்றும் செய்யல, நான் நீதியாகத்தான் இந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் சிறை கைதியாக இருந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறேன். தயவு செய்து நீ ராஜ சமூகத்திலிருந்து வந்ததுதானே, நாளைக்கு நீ விடுதலையாகி போய் வேற ராஜா தானே அவனை விடுதலையாக்கி கொண்டு போய்வான். அப்பொழுது நீ எனக்காக கரிந்து பேசு என்று சொல்லிட்டு அந்த சிறையில இருக்க அந்த மற்ற கைதிகளுக்கு இந்த யோசேப்பு ஒரு தரிசனத்தை அவங்க அந்த ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்ற. விளக்கம் சொல்லி அவங்க அதன்படி வெளியால போறாங்க. அந்த விளக்கம் சரியா வந்து வெளியால போறாங்க. அப்ப இந்த யோசேப்பு அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்கிறாரு, தயவு செய்து நீ வெளியால போறாரு, நீ எனக்காக அந்த ராஜாட்ட பரிந்து பேசு, நான் ஒரு அநியாயம் செய்யாமல் சிறை தண்டனை அனுபவிக்கிறேன். போனது யாரு? மனுஷன். யாரு? மனுஷன். அவர்கள் தங்களுடைய காரியம் முடிவடைந்த பிறகு அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் யோசேப்பை தெரிந்து கொண்டு யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்த தேவன் உணரவில்லை, அவர் மறக்கவில்லை. அவர் என்ன செய்தாராம்?
அந்த ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை வர பண்ணுகிறார். எனக்கு உங்களுக்குமாக ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். மனுஷன் மறப்பான். எங்களுக்கு இன்னைக்கு செய்யறது நாளைக்கு செய்யறதுன்னு சொல்லவன் அல்ல, ஒண்ணு நான் இப்படி செய்வேன், உனக்கு இதை மேன்மையாக செய்து முடிப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை வார்த்தைகளினால எங்களை பலப்படுத்தின ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய காரியம் நிறைவேறினால மறந்து போயிடுவார். ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். அந்த சொன்ன வார்த்தையை அவர் பார்ப்பார். அவர் எங்களுக்காக ராஜாவுக்கே சொப்பனம் பெற வைக்கிறார். யோசேப்பை அதிகாரத்தில கொண்டு வந்து யோசேப்புக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதுக்காக ஆண்டவர் அந்த வந்த பானபாத்திரக்கார ராஜா சமூகத்தில் நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் மறக்கல. ஆண்டவர் என்ன செய்யற? ராஜாவுக்கே சொப்பனம் பெற பண்ணி ராஜா சமூகத்தில் இருந்த யாருக்கும் அந்த சொப்பனத்துக்கு அதுக்கு ஒரு பதிலை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய சிந்தனையை மறைத்து, அதே நேரம் அந்த பானபாத்திரக்காரருக்கு திரும்பவும் அதை நினைவுபடுத்தி இப்பதான் ராஜ சமூகத்துல அப்பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, ராஜா ராஜா நாங்க சிறையில் இருக்க இப்படி ஒரு மனிதன் எங்களுடைய சொப்பனத்துக்கு பதில் சொன்னான். ஆகவே அந்த மனிதனை கொண்டு வருவோம், அவர் உங்களுக்கு சொப்பனத்துக்கு அந்த விடுவிப்பார், சொப்பனத்துக்கு காரியத்தை அறிவிப்பார் என்று சொல்லி இப்பொழுது யோசேப்பு என்ன செய்யறாரோ கொண்டு வரப்படுகிறார். யோசேப்பு கொண்டு வரப்படுகிறார். அதே நேரம் யோசேப்பு கொண்டு வரப்பட்ட பிறகு தேவ சமூகத்துல யோசேப்போடு இருந்த தேவன் அந்த அரியாசனத்தில் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமென் ஆமென். கர்த்தர் அவர் நல்லவர். அவருக்கு ஒரு நொடி பொழுதுதான், அவருக்கு ஒரு வருஷம் ஆண்டவர் ஒரு ராத்திரியிலே எல்லாத்தையும் தலைவிழா மாற்றி போடுவார். அவ்விதமாக தான் யோசேப்புக்கு நடந்தது. அதே போலதான் நாங்களும் எங்களுடைய மனதில் அநேகம் எங்களுடைய மனம்தான் வழிப்பிரகாரமாக இந்த கண்ணு கூடாக இருந்து பார்க்கிறது எங்களுடைய மனம்தான். பாருங்க, ஒரு விஷயம் கண்ணை மூடுவோம் ஒரு கண்ணை மூடுவோம். கண்ணை மூடிக்கொண்டு இருக்கீங்களா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கண்ணால பாக்குறீங்களா? இல்ல. ஆனா உங்களுக்கு நினைவுல இருக்கல, சிந்தனையில இருக்கல. அப்ப இதுதான் அந்த மெனக்கல். உங்களுக்கு எல்லாம் சிந்தனையில இருக்குது, இதெல்லாம் நாங்க இருக்கிறோம் நினைக்கிறீங்க, அதை கண்ணால பார்க்கிறேன். அந்த உள்ளுக்குள்ளால இருந்து பார்க்கிறதான் மனக்கல். அந்த மனக்கண் பார்வைக்காகத்தான் இந்த மாம்ச கண் வைக்கப்படுகிறது. அப்ப இந்த மாம்ச கண்ணின் ஊடாக நாங்க பார்க்கிறது எல்லாவற்றையும் இந்த மனக்கண் தான் செயல்படுத்துகிறது. இந்த மனக்கண்ணின் அறையானது மனக்கண்ணானது கட்டப்பட்டு உறுதியாக அஸ்திவாரமாக இருந்தால் எங்கேயும் அசையாது. நாங்கள் எங்க போக வேண்டுமோ, எந்த எல்லைக்கு நான் சென்றடைய வேண்டுமோ, எந்த காரியத்துக்காக கர்த்தர் எங்களை அழைத்தாரோ அந்த தரிசனத்தை நோக்கிய யோசேப்பை போல எங்களுடைய போக்கஸ் இருக்கு. ஆகவே நாங்கள் மனதின் அறையை கட்டினவர்களாக அது எப்படி அறையை கட்ட வேண்டும் சொன்னா ஆண்டவர் சொன்னபடி இந்த சங்கீதம் 32:8-9 படி நாங்கள் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல எங்கள் மனதையும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அவருடைய ஆலோசனைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வேதத்தின்படி வாழ்ந்தோமாய் இருந்தால் கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார். யாக்கோபு வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான். யாக்கோபு வேர் பற்றி கனி பூத்து காய்த்து தேசத்தை பல நாள் நிரப்பும், பல நாள் நிரப்பும் காலம் வரும். அப்ப அந்த காலம் எங்களுக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உண்டு. யோசேப்பை குறித்து அவர்கள் தகப்பன் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல இந்த யோசேப்பை குறித்து தகப்பன் அவரை ஆசீர்வதிக்கிறார். விதமாக நடந்த யோசேப்பை குறித்து 49ஆம் அதிகாரத்துல தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 49:23 அவனை மனமறிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வேர் உறுதியாய் நின்றது. ஆமென். ஆனாலும் அப்ப வில் வீரர் யாரு? அவனுக்கு பகையான அவனுடைய குடும்பம் தான். ஒரு சேனை ஒன்று இருக்குது. எல்லாருமே அந்த சேனைக்கு பேரா வில் வீரர், வில்லால யுத்தம் பண்ணுகிறவர்கள். வில் வீரர் ஒரு யுத்த சேனை நிற்குது. வில் வீரர் என்ன செய்ய வேணும்? அவங்க வில்லால வேட்டையாட வேணும். அந்த வில் என்னத்துக்கோ அதை பயன்படுத்த அந்த காரியத்தை செய்ய வேணும். ஆனால் இந்த வில் வீரர் என்ன செய்யறாங்க? வில்லில அம்பை வச்சு அந்த அம்பினோட அவன் போக்கஸ் பண்ணி எங்க குறி
குறி வச்சு தாக்க வேணுமோ அங்கதான் இருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யோசேப்பு பக்கம் திருப்பி அந்த யோசேப்பை மனவடிவாக்குறார்கள். யோசேப்பை தளப்ப பண்ணி, யோசேப்பை தளர பண்ணி, என்னன்னு சொன்னால் அந்த யோசேப்பு எங்க போய் கொண்டிருக்கிறான்? தேவனுடைய தரிசனம், தேவனுடைய குறி, தேவனுடைய அந்த நோக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த மற்ற வீரர்கள் தங்களுடைய காரியம் என்னவென்று அறியவில்லை, அறிய மனமும் இல்லை. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யோசேப்பை மனவடிவாக்குறார்கள். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவனுடைய வில்லோ உறுதியாய் நின்றது. எப்படி உறுதியாய் நின்றது? அப்படின்னா எல்லாருடைய வில்லும் அவனை நோக்கி பார்க்க, அவனுடைய வில் மட்டும் அப்படியா உறுதியா நிற்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லி தந்த காரியங்களில் வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அவனை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி சத்துருவுக்கு யுத்தம் பண்ணி ஒரு எதிர்மறையாக இருக்கிற எதிர்சேனை செய்ய வேண்டிய அம்பை அவனுக்கு எய்கிறார்கள். ஆனால் அவனுக்கு அந்த அம்பு சேதம் இல்லை. அதே நேரம் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தால் பலத்தன. சேதப்படுத்த முடியாது, எந்த அம்பும் சேதப்படுத்த முடியாது. அவன் வில்லில அம்ப வைத்து எப்படி அவன் அம்ப விட்டிருப்பான்னு சொன்னா அவனுடைய மனதில் அறை கட்டி கொண்டிருந்தான். மனதில் அறை கட்டிக்கணும். ஒருத்தன் அம்பு வில்லில வைத்து அம்பை எழுதுறதா இருந்தால் அவனுடைய கண்ணை நிற்க வேணும், கண் அம்பிட்ட முனையை நோக்கி இருக்க வேணும். அதே நேரம் அவனுடைய சிந்தனை முழுவதும் குறி, எங்க குறி பார்க்கிறானோ அந்த குறியை நோக்கி தான் அவனுடைய சிந்தனை நிற்கும். பக்க வழியாக எந்த அம்பு வந்தாலும் அவனுக்கு தெரியாது. அவனுடைய கண் அங்கே குறியை நோக்கி இருக்கிறது. அப்போ யாக்கோபின் தேவன் அவனோட கூட இருந்து, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. யாக்கோபின் வல்லவருடைய கரம் அவனுடைய கரமாய் இருந்ததாம். அவன் தான் வில்ல பிடிக்கிறான், அவன் தான் அப்பைகிறான், புரிய பார்த்தான். ஆனால் இதுல சொல்லப்படுகிறது யாக்கோபின் வல்லவர் தேவனுடைய கரம் அவனோட இருந்ததாம். இதுதான் உண்மை. என்ன சொன்னால் நான் அவனுடைய போக்கஸ் முழுக்க தரிசனத்தை நோக்கி, தேவனை நோக்கி, தேவனுடைய வழியை நோக்கி, அவனுடைய சிந்தனை முழுக்க. அவன் மனவழி வாக்கினவர்கள் என்ன? அவனுடைய மனதை சிதறடிக்க பண்ணி, அவனுடைய மனதை நோகடிச்சு எப்படியாவது அவனை சீரழிக்க வேணும், அழிச்சு விட வேணும் சொல்லி மனவழி வாக்கினவர்கள் எழுப்பலாம். அவர்கள் எதிராக தங்களுடைய குறியை தவறி விட்டு, தங்களுடைய குறிக்கு மாறாக தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் உங்களை நோக்கி உங்களையும் வாழ விடாமல் உங்களுக்கான சகலவற்றையும் தாங்கள் தலையிட்டு எப்படியாவது தலைவிலாக்கி போடணும்னு சொல்லி நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் மனுஷர்களை நினைக்காதேங்கோ. எந்த ஒரு மனுஷர்களுக்கு கூடாகவும் கிரியை செய்கிறது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் ஆவிகள். அந்த மனுஷர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான். கர்த்தர் தேவனுடைய சாயலுடையவர்கள் தான் மனுஷர்கள். ஆனா மனுஷர்களை கூடாத கிரியை செய்கிறது, ஒரு நல்லவனுக்கு எதிராக கிரியை செய்யறதுன்னா ஒரு தீமையான ஒரு கிரியை ஆவி. அப்போ தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆவினால் வழிநடத்தப்படுவார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யறதோ அல்லது நல்ல மனுஷர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யறதோ பொல்லாத ஆவியும் பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற பிசாசின் ஆவியும். ஆகவே பிசாச வேதம் சொல்லுகிறது, பிசாசானவர் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரார். அப்ப கொல்லுகிற காரியம், அழிக்கிற காரியம், எங்களுடைய வாழ்க்கை பறிபோற காரியங்கள், அழிக்கக்கூடிய காரியங்கள் வருதா இருந்தால் அது எல்லாமே ஒரு தேவனுடைய காரியமோ ஒரு நல்ல காரியமோ இல்லை. அதெல்லாம் பொல்லாத மனுஷர்கள் கூடாக பயன்படுத்துகிற பிசாசின் கிரியைகள். கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னா, நீங்கள் நான் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளில் நடந்தீர்களே ஆனால் யாக்கோபு கீழே பெயர் பற்றி மேலே பலன் கொடுக்கும் காலம் வரும். கீழே வேர் பற்றி வேறானது மண்ணோடு இருந்தால் தான் வேர் பலன் வரும். நாங்க யோசிக்கணும், நாங்க வேர் பற்றி என்று சொன்னா நாங்க எங்க இருக்கிறோம்? மண்ணோடு. அப்ப நாங்க தேவனுடைய வார்த்தையோடு இருந்தால் தான் பலன் கொடுக்க முடியும். தேவனோட வார்த்தையோடு இருந்தால் தான் பலன் கொடுக்க முடியும். நானே திறமையான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று நிலைத்திருந்தால் இருந்த கனிகளை கொலைப்பீர்கள். அப்ப தேவனோடு நிலைத்திருக்கும்
இருக்கும் பொழுது நாங்கள் மேலே பலன் கொடுப்போம். பூத்து காய்க்கு தேசத்தை பல நாள் நிரப்பும் காயங்கள். கர்த்தர் எங்களையும் அமிதமாக வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார் சொன்னார் தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். சொன்னதை செய்கிற தேவன். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அவரே இன்றைய நாளிலும் உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் அவர் உங்களை குறித்த நோக்கம் பெற்றிருந்தபடியினால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை இன்றைய நாளிலும் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு செவிகொடுங்கள். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின்படி கீழே வேர் பற்றி அவருக்கூடாக வேர்விட செய்து அவருக்கூடாக உங்களை அஸ்திவாரம் கூட பண்ணி தள்ளப்பட்டவன் அவ்விதமாக மூளைக்கு அஸ்திவாரத்துக்கு தலைக்கல்லாக மாறிச்சோ அவ்விதமாக கர்த்தர் உங்களை அவர் கூட ஒரு அஸ்திவாரமான ஒரு நிலைப்படுத்தி உங்களை அழகான மாளிகையாக அழகான வாழ்க்கையை கட்டி எழுப்பி மற்றவர்கள் பார்த்து இதப்படி ஆனது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாருக்கெல்லாம் யோசனையா இருந்தது வார்த்தை. ஆமென். ஹalleluya. தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம் ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ தனிமையிலே பேசினீ பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம் எங்கே நீ தரிசனமாவீர் இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம் நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்ற
சிங்காசனத்தின் முன் தேவனுடைய வீடும் ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம் மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோ எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.